வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் தன்வியின் பொறுப்பு பயணம். ஒரு அழகான கிராமத்தில் தந்தி என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு வானவை நிறங்களை, சோப்பு குமிழிகளை ஊதி விளையாடுவது என்றால் கொள்ளை ஆசை. அந்த குமிழிகள் காற்றில் மெல்ல மிதப்பதை பார்த்து அவள் கைகளை தட்டி மகிழ்வாள். தன்வியின் அம்மா காவ்யா அங்கு வந்து, தந்தி, விளையாடியது போதும், இப்போது கொஞ்சம் வேலை செய்யலாம். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு உன் பொம்மைகளை எடுத்து வை என்று அன்புடன் கூறினார். அம்மா உள்ளே சென்றதும் தன்வி ஒரு நீல நிற பூவாளியை எடுத்தாள். அப்போது அங்கு சித்தி என்ற அணில் ஓடி வந்தது. சித்தியின் வால் மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருந்தது. தன்வி தன் வேலையை மறந்து சித்தியுடன் விளையாடத் தொடங்கினாள். சித்தியை துரத்திக் கொண்டு ஓடியபோது தன்வியின் கால் தெரியாமல் பூவாளியின் மேல் பட்டது. பூவாளி கவிழ்ந்து வராந்தாவிலிருந்த ஒரு நீல நிறச் சாயம் கலந்த பாத்திரத்தில் தண்ணீர் கொட்டியது. வராந்தா முழுவதும் நீல நிற கரை பரவியது. சத்தம் கேட்டு காவ்யா வேகமாக வெளியே வந்தார். என்ன நடந்தது தன்வி? வராந்தா ஏன் இப்படி நீளமாகிவிட்டது என்று கேட்டார். தன்விக்கு பயமாக இருந்தது. உண்மையைச் சொன்னால் அம்மா திட்டுவார்களோ என்று அவள் அஞ்சினாள். அது அது நானில்லை அம்மா. சித்திதான் ஓடி வரும்போது பூவாளியை தட்டிவிட்டது என்று தன்வி பொய் சொன்னாள். இதை கேட்டு சித்தி மிகவும் வருத்தமடைந்து தன்வியை பரிதாபமாக பார்த்தது. காவ்யா மெதுவாக சித்தியின் அருகில் சென்றார். அப்படியா சித்தி? நீயா இப்படி செய்தாய் என்று மென்மையாக கேட்டார். சித்தி பயத்துடன் அம்மாவை பார்த்தது. அம்மாவுக்கு உண்மை என்னவென்று புரிந்தது. ஆனால் தன்வி உண்மையை சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தார். தன்வியின் மனதுக்குள் ஒரு பெரிய பாரம் தெரிந்தது. அந்த பொய் அவளுக்கு ஒரு கனமான சுமை போல இருந்தது. சித்தி மீது அநியாயமாக பழி போட்டது அவளுக்கு மிகவும் வருத்தத்தை தந்தது. தன்வி மெதுவாக அம்மாவின் அருகில் சென்றாள். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தான் விளையாடும்போது தெரியாமல் தட்டிவிட்டேன். சித்தி மீது பொய் சொன்னது தவறு என்று அழுது கொண்டே உண்மையைச் சொன்னாள். உண்மையைச் சொன்னதற்கு பாராட்டுக்கள் தன்வி. தவறு செய்வது சகஜம், ஆனால் அதை ஒப்புக்கொள்வதே சிறந்த பண்பு. இப்போது இந்த இடத்தை நீயே சுத்தம் செய் என்றார் அம்மா. தன்வி உற்சாகமாக ஒரு துடைப்பத்தை எடுத்தாள். காவ்யாவும் தன்விக்கு சுத்தம் செய்ய உதவினார்கள். நமது செயல்களுக்கு நாமே பொறுப்பேற்க வேண்டும் தன்வி. அப்போதுதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்று அம்மா விளக்கினார். தன்விக்கு இப்போது மனது மிகவும் லேசாக இருந்தது. வராந்தா இப்போது சுத்தமாக மின்னியது. தன்வி தன் பொம்மைகளை அழகாக அடுக்கி வைத்துவிட்டு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாள். பொறுப்புடன் செயல்படுவதில் இருக்கும் மகிழ்ச்சியை அவள் அன்று உணர்ந்தாள். சித்தியும் அவளுடன் துள்ளி விளையாடியது. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.